An unshaped consciousness desired light, and a blank prescience yearned towards distant change. ஓகே, பின்னாடி வர வரிகளுக்கு அடுத்த வரிகள் வரும்பொழுது அதற்குரிய பூத்தாவனுடைய பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, an unshaped consciousness desired light. அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, எந்த விதமான வடிவமும் இல்லாம இருக்கு, எந்த விதமான ஒரு அன்ஃபார்முலேட்டடா இருக்கு. ஃபார்முலேட்டட்னா சரியான முறையில அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல அன்ஃபார்முலேட்டடா இருக்கு. அது ஒளியை தேடுகின்றது. அந்த நேரத்துல ஏதோ ஒன்று வரப்போகின்றது என்பதை உணர்கின்றது. ஏதோ ஒன்று வரப்போகின்றது, அது என்ன வரப்போகுதுன்னு அதுக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று வரப்போகின்றது என்பதை உணர்கின்றது. இந்த வரப்போகின்றது என்பதை உணர்வதுதான் கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம் நம்ம. அதாவது ப்ரீமானிஷன் சொல்றோம். ப்ரீமானிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நடக்க போற விஷயத்த நம்ம முன்கூட்டியே நம்ம உணர்வோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எது மாதிரி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெசியன்ஸ். அந்த ப்ரெசியன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எபிலிட்டி டு நோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே உணரக்கூடிய, அறியக்கூடிய தன்மை. அதுதான் ப்ரீ நாலேஜ்ன்னு நம்ம சொல்லலாம். அது சயின்ஸ்னா எப்பொழுதுமே நாலேஜ், ப்ரீனா முன்னாடி. ஸோ ப்ரெசியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெசியன்ஸ்னா ப்ரீ நாலேஜ். அந்த நாலேஜ் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. ஃபீலிங் ஆஃப் சம்திங் டு கம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதுக்கு, இருந்தாலும் அதனாலதான் பகவான் என்ன சொல்றார்? பிளாங்க் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறார். பிளாங்கா இருக்கு, அது ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரு வேகா இருக்கு, அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு நடக்க போகுதுங்கிற அப்படியே ஒரு தொலைவில் நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே உணருது. அப்புறம் அது பகவான் என்ன கூறுகின்றார்? அத்தகைய ஒரு தொலைவில் என்ன நடக்க போகின்றது என்பது குறித்த அந்த ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு நிலை என்ன செய்கின்றது? ஒரு தொலைவில் நடக்க போகும் மாற்றத்திற்காக அது ஆர்வம் வருகின்றது அல்லது ஏங்குகின்றது. An unshaped consciousness desired light, and a blank prescience yearned towards distant change அப்படிங்கிறார். அந்த மாற்றத்திற்காக அது விரும்புகின்றது அப்படின்னு பகவான் கூறுகின்றார். ஏன்னா அந்த இடத்துல இந்த டார்க்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அன்ஷேப்டு கான்சியஸ்னஸா இருக்கு. எந்த விதமான வடிவமும் கிடையாது அந்த இடத்துல. வாழ்வு இல்லை, மைண்ட் இல்லை, ஆனா கான்சியஸா இருக்கு. அதுதான் அர்த்தம். ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றது. அது ஏதோ ஒன்றை நடக்கப் போகின்றது அப்படி எதிர்பார்க்கின்றது. எதிர்பார்த்து மாற்றம் நிகழ வேண்டும் என்று அது விரும்புகின்றது. அதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஏதோ அதாவது இப்ப நடக்க போதில்லை, டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இருந்தாலும் நடக்க போகும் அந்த நிகழ்விற்காக அது அதாவது அதை விரும்புகின்றது, நடக்கணும் அப்படின்னு விரும்புகின்றது. இப்போ அடுத்த 4 லைன்ஸ்ல படி. As if a childlike finger laid on a cheek reminded of the endless need in things, the heedless mother of the universe, an infant longing clutched the somber past. ஓகே, இப்ப இதோடைய பிக்சர் போடுங்க. பூசாவுடைய பெயிண்டிங். மதர் இதுக்கு இப்ப மதருடைய கைடன்ஸ்ல பூசா இந்த லைன்ஸுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பூசாவுடைய பெயிண்டிங்கோட பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இதுக்கு பின்னால் உள்ள அந்த அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்ம
எப்படி பகவான் எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத மதருக்கு தெரியும். அதை வந்து ஹூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இங்க ஒரு லேடியோட சீக்ல வந்து ஒரு ஆள்காட்டி விரல் வந்து சீக்ல வந்து பிரஸ் பண்ணுது இல்லையா? இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார். as if a childlike finger laid on a cheek, reminded of the endless need in things, the heedless mother of the universe, an infant longing clutched the somber vast அப்படிங்கிறார். இப்போ நம்ம ப்ரீவியஸ் லைன்ஸ்ல பார்த்தோம், ஒரு வேக் அன்ஃபார்முலேட்டட் கான்சியஸ்னஸ் வந்து ஒளிக்காக விரும்பியது, ஒளியை விரும்பியது அப்படின்னு பார்த்தோம். அதே போல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நடக்க வேண்டும் என்று அது விரும்புகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த மாற்றத்தை அது விரும்புகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆகையினால ஒளிக்காக அது ஒளியை அது விரும்புகின்றது. அதே போல மாற்றத்தையும் அது விரும்புகின்றது. இது என்ன செய்கின்றது? இது வந்து எப்படி பகவான் வர்ணிக்கின்றார் அப்படின்னா, இத ஒரு குழந்தையினுடைய ஏக்கத்தை போல அப்படிங்கிறார். an infant longing அப்படிங்கிறார். an infant longing எப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய ஏக்கம், ஒரு சைல்டு வந்து ஒன்றை விரும்புகின்றது. அதே சமயம் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ராங்கா தன்னுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது. குழந்தை ஏதோ ஒன்று விரும்புகின்றது, ஆனா அதோட தன்னுடைய எண்ணத்தை ஒரு வலிமையாக அதற்கு தெரிவிக்க முடியாது. இப்ப அடல்ட்ஸ் தெரிவிக்கிற மாதிரி வலிமையாக ஸ்ட்ராங்கா தெரிவிக்காது. அதனால்தான் பகவான் என்ன சொல்றாரு, என்ன கோருகின்றார், அண்ட் இன்ஃபென்ட் லாங்கிங் அப்படிங்கிறாரு. இன்ஃபென்ட் லாங்கிங் எப்படி இருக்கும்? அடல்ட் வந்து டிசையர், ஸ்ட்ராங் டிசையர். இன்ஃபென்ட் லாங்கிங் அப்படின்னா குழந்தை வாசப்படுது, ஆனா அது ரொம்ப வலிமையா இருக்காது. இருந்தாலும் அது கம்யூனிகேட் பண்ணும். இந்த லாங்கிங், இந்த விருப்பம் வந்து என்ன செய்கின்றது? an infant longing clutched the somber vast அப்படிங்கிறார். எதை அது பிடித்துக் கொள்கின்றது? அந்த இருளான மாபெரும் அந்த ஒரு அமைப்பை அது நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். அந்த இன்கான்சியஸ்னஸ், அந்த டார்க்னஸ் வந்து இன்ஃபினிட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அத்தகைய ஒரு அமைப்பை வந்து அந்த இன்ஃபென்ட் லாங்கிங் clutches the somber vast அப்படிங்கிறார். சாம்பர்னு என்ன அர்த்தம்? ரொம்ப க்ளூமி. அத்தகைய ஒரு அமைப்பை அது பிடித்துக் கொள்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பகவான் வந்து ஒரு ஓமை கூறுகின்றார். ஒரு தாயையும் குழந்தையும் இணைத்து ஒரு ஓமையாக கூறுகின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், தாய் வந்து ஏதோ ஒரு வேலையில இருப்பாள், ஆனா குழந்தைக்கு வந்து ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கும். அது என்ன செய்யும்? தன் தாயை நினைவூட்டுவதற்காக தன்னுடைய விரலை தன் தாயினுடைய கன்னத்தின் மீது அது வைத்து எப்பொழுதுமே அது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அது ஒண்ணுதான் அதனால செய்ய முடியும். அவளுடைய தாயினுடைய கவனத்தை அது ஈர்க்க முயலும். இது பகவான் வந்து எந்த அர்த்தத்தில் இது கூறுகின்றார் என்றால், த ஹீட்லெஸ் மதர் அப்படிங்கிறார். த ஹீட்லெஸ் மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். இங்க வந்து த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ், அதுதான் முக்கியம். த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, கவனம் செலுத்தல, ஹீட்லெஸ்ஸா இருக்கு, நாட் அட்டென்டிவ். அதை வந்து ரிமைண்ட் பண்ணணும். எதுக்கு ரிமைண்ட் பண்ணணும்? நிறைய எண்ட்லெஸ் நீட் இன் திங்ஸ், ரிமைண்டட் ஆஃப் த எண்ட்லெஸ் நீட் இன் திங்ஸ். நிறைய விஷயங்கள் நடக்கணும், அதுக்காக அதை வந்து நினைவுபடுத்தணும். அதுக்காக இந்த லாங்கிங், இந்த டிசையர், இந்த ஏற்கனவே பார்த்தோம்,
ஒரு ஒரு இன்ஃபென்ட்ஸ் லாங்கிங் அப்படிங்கிறத பார்த்தோம். இது என்ன செய்கின்றது? அந்த எப்படி ஒரு குழந்தை வந்து அந்த தாயினுடைய கன்னத்துல வைத்து ரிமைண்ட் பண்ணுமோ அது போல இந்த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்ச அன்னையை வந்து அது வந்து மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றது. ரிமைண்டட் ஆஃப் த எண்ட்லெஸ் நீட் இன் திங்ஸ், த ஹீட்லெஸ் மதர் ஆஃப் த யூனிவர்ஸ், an infant longing clutched the somber vast என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த வாஸ்ட் வந்து இருளான பகுதியா இருக்கு, ஒரு மாபெரும் பிரதேசமாக இருக்கின்றது. ஆனால் அதில் என்ன உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், சாம்பர் வாஸ்ட், அந்த வாஸ்ட் ஆஃப் நேச்சர், அதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா த ஃபேஸ் ஆஃப் த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்கு. அதைத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கின்றது? த ஃபேஸ் ஆஃப் த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்கு. இந்த கிளட்ச் பகவான் கூறுகின்றார் இல்லையா, இந்த கிளட்ச் ஆன் நேச்சர் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கிளட்ச் ஆன் நேச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இஸ் லைக் ஃபிங்கர் ஆஃப் a child laid on the cheek of the mother. அதை ஓமையா காட்டுறார். இந்த நேச்சர் மேல அந்த லாங்கிங், அந்த ஒரு விருப்பத்தினுடைய பிடி இருக்கின்றது. அது எது போல இருக்கின்றது என்றால், எப்படி ஒரு குழந்தை வந்து தன் தாயை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய தாயினுடைய கன்னத்தில் தன் விரலை வைத்து அது ஞாபகப்படுத்துவது போல செய்கையை புரியுமோ அது போல இருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்கு. த வாஸ்ட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி த மதர் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்கு. மதர் ஆஃப் த யூனிவர்ஸை வந்து இந்த டிசையர், இந்த ஏர்னிங் வந்து என்ன செய்கின்றது? அந்த விருப்பம் வந்து என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் அது நினைவூட்டுகின்றது.